சென்னை சேத்துப்பட்டில் தென்னிந்திய அளவிலான அறிவியல் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. 5 மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்களின் படைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிற நிலையில் இந்த கண்காட்சியில் சூரிய சக்தியை பயன்படுத்தும் பல கருவிகளும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, புதுச்சேரி என 5 மாநிலங்களிலிருந்தும் சல்லடை போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட 250 படைப்புகள் சென்னையில் நடைபெற்று வரும் தென்னிந்திய அறிவியல் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. இன்றைய மின் தட்டுப்பாட்டிற்கு முக்கிய மாற்று எரிசக்தியான சூரிய சக்தியை மையமாக கொண்ட பல படைப்புகளை உருவாக்கியிருந்தனர் மாணவர்கள். அவற்றில் 9ஆம் வகுப்பு மாணவன் முகேஷின் படைப்பான இந்த களை எடுக்கும் ஊர்தியும் ஒன்று. முற்றிலும் சூரிய சக்தியை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட இந்த ஊர்தியை 4 மணி நேரம் நல்ல வெயிலில் நிறுத்தினால் அதில் பொருத்தப்பட்டுள்ள பேட்டரி முழுவதுமாக சார்ஜ் ஆகிவிடுகிறது. தொடர்ந்து 1.5 மணி நேரம் இந்த ஊர்தியை கொண்டு நிலத்தை களையெடுக்க பயன்படுத்தும் வகையில் உருவாக்கியிருக்கிறார் முகேஷ். விவசாயிகளின் செலவையும் நேர விரயத்தையும் குறைக்க இந்த ஊர்தி உதவும் என்பது முகேஷின் கருத்து. எங்கள் அப்பாவும் ஒரு ஆக்சுவலாக விவசாயி. அவர் தினைக்கும் கை வண்டி யூஸ் பண்ணும்போது தினைக்கும் டீசல் செலவும் பொல்யூஷன் இருக்கும். அதே சமயத்தில் கை வலிக்கும், அது ஆப்ரேட் பண்ணுறது கஷ்டமாகவும் இருக்கும். இதுக்கெலாம் ஒன் டைம் சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண சொல்லிட்டு இந்த சோலார் டில்லர் பண்ணேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் சோலார்லேயே ஒர்க் ஆகும். இதுக்கு பெட்ரோல் டீசல் எதுவுமே தேவைப்படாது. அப்போ இதுக்கு பேட்டரி பேக்கப் வச்சுருக்கேன். இப்போ சன்லைட் இல்லைனா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை இதே சூரிய எரிசக்தியை பயன்படுத்தி சைக்கிளை சூரிய பைக்காக மாற்றியிருக்கிறார் 10ஆம் வகுப்பு மாணவனான யோகேஷ். சூரிய ஒளியால் முழுமையாக சார்ஜ் ஆகும் பேட்டரியின் மூலம் 15 கிலோமீட்டர் தூரம் பயணிக்க முடியும் என்கிறார் இவர். 60 கிலோ எடை கொண்ட ஒருவர் 30 கிலோமீட்டர் வேகத்தில் இதில் பயணிக்க முடியும் என்றும் அவர் கூறுகிறார். இதனால் வாகன புகையால் ஏற்படும் காற்று மாசு தவிர்க்கப்பட்டு மின்சார செலவையும் தடுக்க முடியும் என்கிறார் யோகேஷ். ஃபஸ்ட்டு பைக்லாம் பார்த்துருக்குறேன். அதில் எப்படின்னா சார்ஜ் பண்ணுறதுக்கு தனி காஸ்ட் ஆகும். அதனால் வீட்டில் இபி பில்லாம் கொஞ்சம் அதிகமாக வரும். அதனால் நான் வேறு எப்படி பண்ணலான்னு யோசித்தேன். அப்போ தான் இதுமாரி ஃபஸ்ட்டு டைனமோ வச்சு பண்ணேன். நான் டைனமோ வச்சு பண்ணும்போது அது அவ்வளோவா சக்ஸஸ் ஆகலை. அதனால் நான் சோலார் பேனல் வச்சு இப்போ பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா சக்ஸஸ் ஆகிருக்குது. இது நல்லா ஸ்பீடும் போது, மைலேஜும் அதிகமாக தருது. களையெடுக்கும் ஊர்தியை தயாரிக்க 80,000 ரூபாய் செலவானதாகவும், சோலார் பைக்கை செயல்படுத்த சைக்கிள் விலையை தவிர 5,000 ரூபாய் செலவானதாகவும் மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆனால் இவற்றை மேம்படுத்தி அதிக அளவில் உற்பத்தி செய்யும்போது இவற்றின் செலவு குறையும் என்றும் இவர்கள் கூறுகிறார்கள். இவை மட்டுமன்றி சூரிய சக்தியில் இயங்கும் வாட்டர் ஹீட்டர், குறைந்த செலவிலான பல்புகள் என மாணவர்களின் கண்டுபிடிப்புகளின் அணிவகுப்பு நீண்டு கொண்டே செல்கிறது. கால தேவைக்கேற்ப பள்ளி மாணவர்களின் இதுபோன்ற படைப்புகள் பார்வைக்காக மட்டுமல்லாமல் பயன்பாட்டிற்கும் வர வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பு. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லெனினுடன் அபிநயா.